வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, டேட்டா ப்ராஜெக்ட்ஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது, அதுக்கு தேவையான டீம்ஸை எப்படி உருவாக்குறது, எப்படி மேனேஜ் பண்றது, இத பத்தி தி டேட்டா விஷன் டு வேல்யூ புக்ல நீங்க ஷேர் பண்ண குறிப்புகள், குறிப்பா 6வது சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா. இது ரொம்ப முக்கியமான டாபிக். முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்தாலும் அது ஒரு டூல் மட்டும்தான். ஒரு டேட்டா ப்ராஜெக்ட்டோட வெற்றிங்கிறது அதுல வேலை செய்யற மனுஷங்கள பொறுத்தது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டக் ஆகுறதுக்கு காரணம் டெக்னாலஜி இல்ல, திறமை பத்தாம போறது, யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெரியாதது, டீமுக்குள்ள சரியா ஒத்துழைப்பு இல்லாதது, இதெல்லாம் தான். கரெக்ட். இது வெறும் டெக்னாலஜி பிரச்சனை இல்ல. இது ஒரு ஹியூமன் சேலஞ்ச். இந்த தப்பெல்லாம் பொதுவா நடக்குது. இதையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு நல்ல டீமை உருவாக்கி ஒரு விஷனை வேல்யூவா மாத்துறதுன்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஒரு டேட்டா ப்ராஜெக்ட் டீம்ல இருக்கிற முக்கியமான ரோல்ஸ் பத்தி பேசலாம். உங்க நோட்ஸ் படி பார்த்தா இது ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் டெவலப்பர் பத்தினது இல்ல. இது பல திறமைகள் சேர்ந்த ஒரு முழு டீம் பத்தினது. டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட். ம் லிஸ்ட் பெருசா போகுதே. ஏன் இத்தனை பேரு? ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? ம், இது நல்ல கேள்வி. இது வெறும் ஆளுங்க லிஸ்ட் இல்ல. இது ஒரு வேல்யூ செயின் மாதிரி. ஒண்ணுக்கொண்ணு கனெக்டட். உதாரணத்துக்கு டேட்டா ஆர்கிடெக்ட் எடுத்துக்கோமே. அவர்தான் அந்த டேட்டா பிளாட்ஃபார்மோட ப்ளூ பிரிண்ட். அதாவது பெரிய பிளான போடுறவர். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், டேட்டா மாடலிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது அவர்தான். ஒரு ரீட்டைல் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அவங்களோட சேல்ஸ் அனாலிசிஸ்க்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் உருவாக்குறது இவரோட வேலை. ஓ! அப்போ ஒரே இடத்துல இருந்து எல்லா டேட்டாவும் எடுக்கிற மாதிரி? ஆமா. அப்போதான் ரிப்போர்ட்ல முரண்பாடு வராது. இவர் இல்லன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ஒழுங்கே இல்லாம செதறி போயிடும். சரி. அப்போ பிளான் போட்டாச்சு. அத செயல்படுத்துறது யாரு? அதுதான் டேட்டா இன்ஜினியர். இவர்தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை நிஜமாக்குறவர். டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது, அதை க்ளீன் பண்ணி கரெக்டான ஃபார்மட்டுக்கு மாத்துறது, இந்த ப்ராசஸ்லாம் சரியா நடக்குதான்னு செக் பண்றதுக்கான பைப்லைன்ஸ், இதெல்லாம் இவரோட கண்ட்ரோல். நாம அடிக்கடி கேட்குற இடிஎல், இஎல்டி ப்ராசஸ், ரியல் டைம் டேட்டா பைப்லைன்ஸ்லாம் இவர் தான் பார்த்துப்பாரு. உதாரணத்துக்கு? ஒரு பேங்க்ல ஃப்ராடு கண்டுபிடிக்கணும்னா நிமிஷத்துக்கு மில்லியன் கணக்குல வர டிரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ற பைப்லைன்ஸை இவர் உருவாக்கலாம். ஆர்கிடெக்ட் பிளான் கொடுத்தாலும் இன்ஜினியர் பைப்லைன் போடலனா டேட்டா நகரவே நகராது. புரியுது. டேட்டா வந்துடுச்சு. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வரவர் தான் டேட்டா அனலிஸ்ட். பைப்லைன் வழியா வர ரா டேட்டாமை எடுத்து பிசினஸ் முடிவு எடுக்க உதவுற மாதிரி இன்சைட்ஸா மாத்துறது இவரோட வேலை. பவர் பிஐ, டேப்லோ மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் பண்றது, திடீர்னு ஏதாவது கேள்வி வந்தா அதுக்கு அனாலிசிஸ் பண்ணி சொல்றது, ஆட்ஹாக் அனாலிசிஸ், இதெல்லாம் இவர் செய்வாரு. ஓகே. ஒரு ஹாஸ்பிடல்ல வெயிட்டிங் டைம் எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி. கரெக்ட். ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுல பேஷண்ட்ஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றாங்கன்னு மானிட்டர் பண்ணி அந்த டிலேவை குறைக்க இவர் ஹெல்ப் பண்ணலாம். டேட்டாவுக்கும் ஆக்ஷனுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்காரு. அடுத்து டேட்டா சயின்டிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க? டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி பழைய டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு கணிக்கிறது, ப்ரிடிக்ட், என்ன செய்யலான்னு பரிந்துரை பண்றது, பிரிஸ்கிரைப், சில வேலைகளை ஆட்டோமேட் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ப்ரிடிக்ஷன் மாடல்ஸை ட்ரெயின் பண்றது, அதோட ஆக்யூரசியை செக் பண்றது, எம்எல் ஆப்ஸை யூஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்றது இவங்களோட பொறுப்பு. ஒரு ஏர்லைன் கம்பெனி ஃப்ளைட் டிலேவை கணிக்கிற மாதிரி. சூப்பர் எக்ஸாம்பிள். ஃப்ளைட் டிலே ஆகுமான்னு கணிச்சு அதுக்கேத்த மாதிரி பேசஞ்சர்ஸ் ரீபுக் பண்ற செலவை குறைக்கலாம். இவங்க தான் நம்மள என்ன நடந்துச்சுங்கிறத தாண்டி அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ணணும்னு யோசிக்க வைக்கிறாங்க. ஆக, ஆர்கிடெக்ட் பிளான் போடுறாரு, இன்ஜினியர் நகர்த்துறாரு, அனலிஸ்ட் விளக்குறாரு, சயின்டிஸ்ட் கணிக்கிறாரு. ஆனா இந்த மொத்த ப்ராசஸுக்கும் தேவையான பிசினஸ் தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு யாரு பாக்குறது? அங்கதான் பிசினஸ் அனாலிஸ்ட் பிஏ வராரு. இவர் பிசினஸ் டீமோட தேவைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை டெக்னிக்கல் டீமுக்கு புரியுற மாதிரி டேட்டா தேவைகளா மாத்தி சொல்றாரு. அதே சமயம் டெக் டீம் உருவாக்குன சொல்யூஷன் உண்மையிலேயே பிசினஸ் நோக்கத்தை பூர்த்தி பண்ணுதானோ செக் பண்றாரு. அதாவது ரெண்டு பக்கமும் பேசுற மாதிரி. ஆமா. தேவைகளை டாக்குமெண்ட் பண்றது, கேபிஎஸ் டிஃபைன் பண்றது இவரோட வேலை. ஒரு சப்ளை செயின் ப்ராஜெக்ட்ல வெறும் எத்தனை பொருள் அனுப்பணும்னு பார்க்காம ஆன் டைம் டெலிவரிங்கிற அவுட்கம் தான் முக்கியம்னு இவர் உறுதிப்படுத்துவார். வெறும் அவுட்புட் இல்லாம உண்மையான பிசினஸ் ரிசல்ட் மேல கவனம் செலுத்த உதவுறாரு.
இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க ஒருத்தர் வேணுமே. நிச்சயமா, அதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜர் அல்லது ஸ்க்ரம் மாஸ்டர். இவர்தான் டீம், ஸ்கோப், டைம்லைன், ரிஸ்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பிளான் பண்ண மாதிரி வேல்யூ டெலிவர் ஆகுதான்னு பாத்துக்கிறவர். ரிலீஸ் பிளான் பண்றது, மீட்டிங்ஸ் நடத்துறது, ஏதாவது தடங்கள் வந்தா அதை சரி பண்றது இவரோட வேலை. ஒரு ஃபைனான்சியல் அனாலிசிஸ் ப்ராஜெக்டை டைமுக்கு முடிக்க பல டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை இவர் கோஆர்டினேட் பண்ணுவாரு. டீம் எவ்வளோ திறமையா இருந்தாலும் வேகம், பொறுப்புக்கூறல், அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் வேணும். அதை இவர் பாத்துக்குவாரு. சரி. டேட்டா தரம், பாதுகாப்பு இதெல்லாம். அதுக்கு டேட்டா கவர்னன்ஸ் லீட் அல்லது ஸ்டீவர்ட் இருக்காங்க. டேட்டாவோட குவாலிட்டி, பிரைவசி, அப்புறம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கா கம்ப்ளைண்ட்ஸ்னு பாத்துக்கிறது இவங்களோட பொறுப்பு. பாலிசிஸ் டிஃபைன் பண்றது, டேட்டா எங்கிருந்து வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ற டேட்டா கேட்டலாக்ஸை மெயின்டைன் பண்றது, குவாலிட்டியை மானிட்டர் பண்றதெல்லாம் இவங்க வேலை. ஃபார்மா கம்பெனிக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்குமே. கண்டிப்பா. ஒரு ஃபார்மா கம்பெனி பேஷண்ட் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எல்லா ரூல்ஸையும், எக்ஸாம்பிளுக்கு FDA ஃபாலோ பண்ணதான் இவர் உறுதிப்படுத்துவார். ஏன்னா தப்பான டேட்டாவால தப்பான முடிவெடுத்தா பெரிய பிரச்சனையாயிடும், இல்லனா சட்ட சிக்கல் வரும். அதை இவர் தடுப்பாரு. டெக்னிக்கல் சைடுல இன்னும் ஆள் தேவையா? ஆமா, டெவாப்ஸ் அல்லது MLOps இன்ஜினியர். இவங்க தான் டேட்டா சிஸ்டம்ஸ், ML சிஸ்டம்ஸ்லாம் எப்பவும் ஸ்டேபிளா, நம்பகத்தன்மையா, பாதுகாப்பா, அதே சமயம் செலவு கம்மியா இயங்குதான்னு பாத்துக்கிறாங்க. CI/CD பைப்லைன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட், IAC, கிளவுட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் இவங்க ஏரியா. ஒரு ML மாடலை டெவலப் பண்றதை ஆட்டோமேட் பண்ணி ரிலீஸ் டைமை வார கணக்குல இருந்து நாள் கணக்குக்கு குறைச்சது இதுக்கு ஒரு உதாரணம். இவங்க வெறும் புரோட்டோடைப் இல்லாம நல்லா நீடிச்சு உழைக்கிற ப்ராடக்ட்ஸை உருவாக்க ஹெல்ப் பண்றாங்க. ஃபைனலா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ். எஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், SMEs. இவங்க டெக்னிக்கல் ஆளுங்க இல்ல, ஆனா அவங்க வேலை செய்யற ஃபீல்ட்ல ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங் பயங்கர அனுபவமும் அறிவும் உள்ளவங்க. இவங்க கொடுக்குற டொமைன் கான்டெக்ஸ்ட் தான் டேட்டா அனாலிசிஸ் வெறும் நம்பரா இல்லாம நிஜ உலகத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கவும், அதை வச்சு சரியான ஆக்ஷன் எடுக்கவும் உதவுது. ஓ, பிசினஸ் ரூல்ஸ்லாம் செக் பண்றதுக்கு. ஆமா, அர்த்தமுள்ள KPI டிபெண்ட் பண்றது, பிசினஸ் ரூல்ஸை வேலிடேட் பண்றது, இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப முக்கியம். ஒரு எனர்ஜி கம்பெனில டர்பைன் சென்சார் டேட்டா எதை குறிக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் தேவைன்னு SME சொன்னாதான் டேட்டா சயின்டிஸ்டோட மாடல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான கண்டெக்ஸ்ட் இல்லைன்னா கணக்கு எவ்வளோ சரியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இது ஒரு முழுமையான லிஸ்ட் மாதிரி தெரியுது. இத்தனை ரோல்ஸ் தேவைப்படுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் லிஸ்ட் இல்ல. இவங்க எல்லாரும் எப்படி சேர்ந்து வேலை செய்யறாங்கங்கிறதுல தான் விஷயமே இருக்கு இல்லையா? அந்த கோஆர்டினேஷன் சரியா இல்லனா. கரெக்டா கேட்டீங்க. அந்த ஒருங்கிணைப்பு தான் இதுல முக்கியம். இது ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் வேலை. எல்லாரும் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அடுத்தவங்க கிட்ட தள்ளிவிட முடியாது. நெருக்கமா ஒத்துழைக்கணும், கொலாபரேஷன். முக்கியமா என்ன பண்றோங்கிறத விட எதுக்காக பண்றோங்கிற பிசினஸ் வேல்யூ மேல கவனம் இருக்கணும். இந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்னா ஆர்கிடெக்ட் பிளான் பேப்பர்லயே இருக்கும், இன்ஜினியர் பைப்லைன்ல தப்பான டேட்டா போகும், அனலிஸ்ட் டேஷ்போர்டை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, சயின்டிஸ்ட் மாடல் நிஜத்துக்கு பொருந்தாது. சிம்பிளா சொன்னா செலவு வேஸ்ட், வேல்யூ வராது. சரி, இந்த ஒருங்கிணைப்பையும் பிசினஸ் வேல்யூவையும் உருவாக்குற ஒரு பேலன்ஸ்டு டீமோட குணங்கள் என்னவா இருக்கணும்? உங்க நோட்ஸ்ல பதவி பெயர்கள் மதிப்பை வழங்குவதில்லை, குழுக்கள் தான் வழங்குகின்றனன்னு இருந்துச்சு. அப்போ வெறும் ரோல்ஸை தாண்டி ஒரு டீமை உண்மையா சிறப்பா வேலை செய்ய வைக்கிற விஷயங்கள் என்னென்ன? முக்கியமான கேள்வி. 4 முக்கிய குணங்களை உங்க நோட்ஸ் சொல்லுது. முதல் விஷயம், திறன்களின் பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி ஆஃப் ஸ்கில்ஸ். அதாவது வெறும் டெக்னிக்கல் ஆளுங்க மட்டும் பத்தாது, இல்ல வெறும் பிசினஸ் ஆளுங்க மட்டும் பத்தாது. நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ், டெவாப்ஸ், MLOps, கூடவே நல்ல பிசினஸ் நாலேஜ், டொமைன் அறிவு, ஸ்டேக் ஹோல்டர் கூட பேசுற திறமை, இது ரெண்டும் கரெக்டான மிக்ஸ்ல இருக்கணும். அப்போதான் டெக்னிக்கலா செய்யவும் முடியும், பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதேதான். இல்லனா ஒண்ணுல நல்லா பண்ணி இன்னொன்னுல கோட்டை விட்டுடுவோம். உதாரணத்துக்கு ஒரு ரீட்டைல் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் டீம்ல டேட்டா இன்ஜினியர், சயின்டிஸ்ட், மர்ச்சன்டைசிங் SME, BI அனலிஸ்ட்னு எல்லாரும் தேவை. இதுக்கு ஒரு ஸ்கில்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டு என்ன ஸ்கில் வேணும், யார்கிட்ட இருக்கு, எங்க கேப் இருக்குன்னு பாக்குறது ஹெல்ப் பண்ணும். ஓகே. ரெண்டாவது குறுக்கு செயல்பாட்டு ஒத்துழைப்பு, கிராஸ் ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன். பிசினஸ் டீமும் IT டீமும் தனித்தனி உலகமா இல்லாம ஒரே டீமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். தகவல் ஈஸியா பாஸ் ஆகணும், ஃபீட்பேக் வேகமா கிடைக்கணும். இது என் வேலை முடிஞ்சது, அடுத்தது நீ பாத்துக்கொண்டு தூக்கி போடுற பழக்கத்தை தடுக்கும். ஆரம்பத்திலே தேவைகளை சரியா புரிஞ்சுக்க உதவும்.
நம்பிக்கை வளரும். ஒரு ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ல டாக்டர்ஸ், நர்ஸ், டெவலப்பர்ஸ்லாம் சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரி. கரெக்ட். அவங்க தொடர்ந்து வாரம் மீட் பண்ணி பேசினதால உருவாக்குன டூல்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஒர்க் ஃப்ளோவுக்கு சரியா பொருந்துச்சு. ஜாயிண்ட் ஸ்டாண்ட்-அப்ஸ், டெமோஸ், பிசினஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ், டெக் பிசினஸ் நடுவுல பேசுறவங்க இதெல்லாம் இதுக்கு உதவும். பெரிய படமா பார்த்தா இந்த ஒத்துழைப்பு தான் அந்த சொல்யூஷனை எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் காரணம். சரி, மூணாவது தெளிவான பங்கு வரையறைகள். யாருக்கு என்ன பொறுப்பு, யார் அக்கவுண்டபிள், யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது ராசி மேட்ரிக்ஸ். யார் எதை செய்யணும், யாருக்கு முடிவெடுக்க அதிகாரம் இருக்கு, வேலை எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறும், ஹேண்ட் ஆஃப்ஸ், இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். இதனால என்ன நன்மை? ஒரே வேலையை 2 பேர் செய்ய மாட்டாங்க. சில வேலைகளை யாருமே செய்யாம விட மாட்டாங்க. முடிவெடுக்கிறதுல தேவையில்லாத தாமதம் வராது. ஒரு பேங்க் ரிஸ்க் அனாலிசிஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு டேட்டா செட்டோட குவாலிட்டிக்கு யார் பொறுப்புன்னு தெளிவா இல்லாததால முடிவெடுக்க பல வாரம் லேட் ஆச்சு. ஒவ்வொரு முக்கியமான டெலிவரபிள்க்கும் ராசி போடுறது, டெசிஷன் ரைட்ஸை டாக்குமெண்ட் பண்றது, இதுக்கெல்லாம் உதவும். 4வது பண்பு. 4வது நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி. டேட்டா ப்ராஜெக்ட்ஸோட தேவைகளும் ப்ரையாரிட்டிஸும் அடிக்கடி மாறும். மார்க்கெட் மாறலாம், புது டேட்டா வரலாம், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மாறலாம். அப்போ டீம் மெம்பர்ஸ் தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க பொறுப்புகளை கொஞ்சம் மாத்திக்க தயாரா இருக்கணும். ஆனா அதே சமயம் ஒட்டுமொத்தமா யாரு எதுக்கு பொறுப்புங்கிற அக்கௌண்டபிலிட்டியை விடாம. ஓ, அப்பதான் மாற்றம் வந்தாலும் வேலை நிக்காது. ஆமா, அப்பதான் ப்ராஜெக்ட் தொடர்ந்து வேல்யூ கொடுக்கும். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ரூட் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட்ல திடீர்னு பிஐ அனலிஸ்ட் லீவ்ல போனப்போ டேட்டா இன்ஜினியர் ஒருத்தர் டெம்பரரியா விஜுவலைசேஷன் வேலையை பார்த்துக்கிட்டதால ரிப்போர்ட் அனுப்புறதுல டிலே ஆகல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற ஸ்கில்ஸ்ல கிராஸ் ட்ரெயின் பண்றது, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க ஒரு ஸ்கில்ஸ் பெஞ்ச் வச்சுக்கிறதெல்லாம் இதுக்கு உதவும். இந்த 4மே பன்முகத்தன்மை, ஒத்துழைப்பு, தெளிவு, நெகிழ்வுத்தன்மை ஒரு டீமோட பவுண்டேஷன் மாதிரி தெரியுது. உங்க நோட்ஸ்ல இருந்த அந்த செல்ஃப் செக்லிஸ்ட் கூட இத தான் கேக்குது. இந்த 4 ஏரியால உங்க டீம் எப்படி இருக்குன்னு. இத பத்தி யோசிக்கிறதுக்கே இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா நடைமுறையில நிறைய டீம்ஸ் இத அடைய கஷ்டப்படுறாங்க. ரிசோர்ஸ் இருந்தாலும் டீம் அமைக்கிறதுல சில பொதுவான தவறுகள், காமன் பிட்ஃபால்ஸ், ப்ராஜெக்ட தடம் பொருள வைக்குதுன்னு உங்க நோட்ஸ் சொல்லுது. அந்த தவறுகள் என்ன? ஏன் அது திரும்ப திரும்ப நடக்குது? ஆமா, இது முக்கியம். 4 பொதுவான தவறுகளை பார்க்கலாம். 1, டெக்னிக்கல் டேலண்ட்டை ஓவர்லோட் பண்றது. டேட்டா இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி டெக் ஆளுங்க கிட்ட அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத வேலைகளையும், உதாரணத்துக்கு பிசினஸ் தேவை கேட்கறது, ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட பேசுறது, இதெல்லாம் கொடுக்கறது. இது சில சமயம் பட்ஜெட் கம்மியா இருக்கிறதாலையோ இல்ல அந்த நான் டெக்னிக்கல் வேலையோட முக்கியத்துவத்தை குறைச்சி மதிப்பிடுறதாலையும் நடக்கலாம். இதோட விளைவு டெக்னிக்கல் வேலை லேட் ஆகும், தேவைகள் சரியா புரியாது, அந்த ஆளுங்க பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. மறுவேலை செய்ய வேண்டியிருக்குமோ? கண்டிப்பா. ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ல இன்ஜினியர்ஸ் தேவைகளை சரியா கேட்காததால மாச கணக்குல ரீவொர்க் பண்ண வேண்டியதாச்சு. இதுக்கு தீர்வு ஒரு டெடிகேட்டட் பிஏ அல்லது பிஓ இருக்கிறது அவசியம். 2வது தவறு, பிசினஸ் ரெப்ரசன்டேஷன் இல்லாம போறது. அதாவது ப்ராஜெக்ட் பெரும்பாலும் ஐடி டிபார்ட்மெண்டால மட்டும் நடத்தப்படுறது. பிசினஸ் யூசர்ஸ் அல்லது எஸ்எம்இகளோட பங்களிப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறது. இதனால என்ன ஆகும்? டெக்னிக்கலா சூப்பரா இருக்கலாம், ஆனா பிசினஸ் தேவைக்கு அது உதவாது. கடைசியில அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ரீட்டைல் டேஷ்போர்டு உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி. அதேதான். கடை மேனேஜர் யூஸ் பண்ணாத டேஷ்போர்டு எதுக்கு? தீர்வு ஆரம்பத்திலேருந்தே எஸ்எம்இகளை டீம்ல ஒரு பார்ட்டா சேர்க்கிறது, அவங்க கூட சேர்ந்து சொல்யூஷனும் உருவாக்குறது. கோ-கிரியேட். 3வது, ரோல் கன்ஃபியூஷன். ஆமா, பங்கு ஒன்றுடனொன்று மோதுதல் அல்லது குழப்பம், ரோல் ஓவர் கன்ஃபியூஷன். யார் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவில்லாம இருக்கிறது. டேட்டா ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாரு, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாரு, டேட்டா இன்ஜினியருக்கும் பிஏ டெவலப்பருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த எல்லைகள் தெளிவா இல்லைன்னா ஒரே வேலை 2 தடவை நடக்கலாம், சில வேலைகள் விடுபட்டு போகலாம், இல்ல யார் முடிவெடுக்கிறதுன்னு குழப்பம் வந்து வேலை நிற்கும். ஒரு வேர்ஹவுஸ் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல டேட்டா வேலிடேஷன் ரூல்ஸை யார் ஃபைனலைஸ் பண்றதுன்னு டேட்டா ஆர்கிடெக்ட்டுக்கும் இடிஎல் லீடுக்கும் நடுவில் குழப்பம் வந்ததால டேட்டா மூவ் பண்றதுல தப்பு வந்து சரி செய்ய அதிக செலவாச்சு. தெளிவான RACI ரோல் டெஃபினிஷன்ஸ் இதை தடுக்கும். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம டீம்ல இந்த கிளாரிட்டி இருக்கா? 4வது, ஆளுகை தேவைகளை குறைத்து மதிப்பிடுதல், அண்டர் எஸ்டிமேட்டிங் கவர்னன்ஸ் நீட்ஸ்.
டேட்டா கவர்னன்ஸ், குவாலிட்டி, செக்யூரிட்டி, பிரைவசி, கம்ப்ளைன்ஸ் இதெல்லாம் ஒரு பாரம் மாதிரியோ ப்ராஜெக்ட் வேகத்தை குறைக்கிற விஷயம் மாதிரியோ நினைக்கிறது. முதல்ல எதையாவது டெவலப் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது. இதோட இம்பாக்ட் ரொம்ப மோசமா இருக்கலாம். குவாலிட்டி இல்லாத டேட்டாவால தப்பான பிசினஸ் முடிவு, முக்கியமா ஹெல்த் கேர், ஃபினான்ஸ்ல பர்சனல் டேட்டா PIHI மாதிரி விஷயங்கள் லீக் ஆனா பெரிய சட்ட சிக்கல், ஃபைன், கம்பெனி பேரே டேமேஜ் ஆகலாம். ஒரு ஹெல்த் கேர் அனாலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ல PHI ரூல்ஸை சரியா ஹேண்டில் பண்ணாததால ப்ராஜெக்டே பல மாசம் நின்னு போச்சு. அப்போ ஆரம்பத்திலிருந்தே கவர்னன்ஸ பிளான் பண்ணணும். கண்டிப்பா கவர்னன்ஸ்க்கான பொறுப்பு ஆரம்பத்திலே டிஃபைன் பண்ணி குவாலிட்டி செக்ஸ் ப்ராஜெக்டோட எல்லா ஸ்டேஜ்லயும் வைக்கணும். இந்த தவறுகளை பார்க்கும்போது இதெல்லாம் தடுக்கக்கூடியவைன்னு தெரியுது. டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கு மரியாதை கொடுக்கறது, பிசினஸ் இன்புட் வாங்குறது, ரோல்ஸ தெளிவா வைக்கிறது, கவர்னன்ஸ மதிக்கிறது, இதெல்லாம் செஞ்சாலே நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, தவறுகளை பத்தி பேசிட்டோம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சரியான டீம ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணி எப்படி உருவாக்குறது? இது அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயம் இல்லையே. என்னென்ன வேலைகள் இருக்கு, டேட்டா எடுக்கிறது, ஸ்டோர் பண்றது, அனலைஸ் பண்றது, காட்டுறது, கவர்னன்ஸ் லிஸ்ட் போட்டு அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், டீம்ல யார்கிட்ட அது இருக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் மேட்ரிக்ஸ் மூலமா பார்க்கணும். இது எங்க கேப் இருக்கு இல்ல எங்க ஓவரா ஆள் இருக்காங்கன்னு காட்டும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் AI ப்ராஜெக்ட்டுக்கு ML எக்ஸ்பர்ட் தேவை. ஆனா அந்த டேட்டா வர்ற IoT சென்சார் பத்தின அறிவு இல்லைன்னு இது வழியா தெரிய வரலாம். ஓகே, கேப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது, இடைவெளிகளை உத்தியுடன் நிரப்புதல், ஃபில் கேப்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. அந்த ஸ்கில் கேப்பை எப்படி ஃபில் பண்றது? 3 வழி. டீம்ல இருக்கவங்களுக்கு ட்ரெயின் பண்றது, புதுசா ஆள் எடுக்கிறது ஹையர், இல்ல ஷார்ட் டேர்ம் தேவைக்கு கான்ட்ராக்ட்ல எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்றது. எது காஸ்ட் எஃபெக்டிவ், எது யூஸ்ஃபுல்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு HIPAA மாதிரி ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் டைம் கம்ப்ளைன்ஸ் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்றதுக்கு பதிலா பார்ட் டைம் கன்சல்டன்ட் போலுங்க இருக்கலாம். மூணாவது படி. மூணாவது, ஊக்கத்தொகைகளை சீரமைத்தல், அலைன் இன்சென்டிவ்ஸ். டெக் டீமோட வெற்றிங்கிறது வெறும் கோட் எழுதுறதுலயோ பைப்லைன் போடுறதுலயோ இல்ல. பிசினஸ் டீமோட வெற்றிங்கிறது வெறும் டார்கெட் செட் பண்றதுல இல்ல. 2 டீமோட வெற்றியும் ஒன்னா சேரணும். தனித்தனி கோல்ஸ்க்கு பதிலா ஷேர்ட் பிசினஸ் அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி ஜாயிண்ட் KPIs வைக்கணும். உதாரணத்துக்கு டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்கை 30% அதிகப்படுத்துறது, இல்ல ஃபோர்காஸ்ட் எரரை 15% குறைக்கிறது மாதிரி. இது என் வேலை முடிஞ்சதுங்கிறத விட்டுட்டு நம்ம கோல் இது அப்படிங்கிற ஃபீலிங்கை உருவாக்கும். புரியுது. நாலாவது, தொடர்பை செயல்படுத்துதல் மற்றும் எளிதாக்குதல், எனேபிள் கம்யூனிகேஷன். நல்ல டீமுக்கு நல்ல கம்யூனிகேஷன் வேணும். அதுக்கு ஸ்ட்ரக்சர்டா அடிக்கடி மீட் பண்ற மாதிரி செட்டப் வேணும். டெய்லி ஸ்டாண்டப்ஸ், வீக்லி டெமோஸ், ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் பத்தின ஷேர்ட் டாக்குமெண்ட்ஸ், மெசேஜிங் டூல்ஸ் இதெல்லாம் தகவல் 2 பக்கமும் வேகமா போக ஹெல்ப் பண்ணும். இதனால சர்ப்ரைஸ் குறையும், பிரச்சனைகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம், மாற்றங்களுக்கு வேகமா அடாப்ட் ஆகலாம். ஒரு வேர்ஹவுஸ் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல டெய்லி ஜாயிண்ட் ஸ்டாண்டப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ற டைம் ரொம்ப குறைஞ்சது. கடைசியா அஞ்சாவது, தொடர்ச்சியான கற்றல் கலாச்சாரத்தை வளர்த்தல், ஃபாஸ்டர் லேர்னிங் கல்ச்சர். டேட்டா ஃபீல்டு பயங்கர வேகமா மாறிட்டே இருக்கு. புது டூல்ஸ், புது டெக்னிக்ஸ், புது ரூல்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால டீம் மெம்பர்ஸ் அவங்க ஸ்கில்ஸை அப்டேட்டடா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு கம்பெனி டைமும் பணமும் ஒதுக்கணும். சர்டிஃபிகேஷன் படிக்கிறது, ஒர்க் ஷாப் போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாலேஜ் ஷேர் பண்றது, ஒரு ரோல்ல இருக்கிறவங்க இன்னொரு ரோல் வேலையை கத்துக்க வாய்ப்பு கொடுக்கறது, கிராஸ் ரோல் ஷேடோயிங், இது எல்லாம் என்கரேஜ் பண்ணணும். இது டீமோட திறனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம மாற்றங்களை சமாளிக்கிற திறனையும் கொடுக்கும். சூப்பர். அப்போ ஸ்கில்ஸை மேப் பண்றது, கேப் ஃபில் பண்றது, கோல்ஸை ஒன்னாக்குறது, கம்யூனிகேஷனை சரி பண்றது, கத்துக்க வைக்கிறது, இந்த 5 ஸ்டெப்ஸும் ஒரு டீமை வெறும் கூட்டமா இல்லாம ஒரு பவர்ஃபுல் யூனிட்டா மாத்தும். இது தானா நடக்காது, டிசைன் பண்ணி செய்யணும். நிஜ உலக உதாரணங்களும் இதைத்தான் சொல்லுது. ஹெல்த் கேர்ல பேஷண்ட்ஸ் திரும்ப அட்மிட் ஆகிறத குறைக்கிற மாடல் பண்ணும்போது நர்ஸ் மாதிரி SMEகள் கொடுத்த இன்புட் அந்த மாடலோட ஆக்யூரசியை ரொம்ப அதிகமாக்குச்சு. அதே மாதிரி ரீட்டைல் ஃபோர்காஸ்டிங்ல கடை மேனேஜர்களோட அனுபவம் வெறும் அல்காரிதமை நம்புறதை விட பெட்டர் ரிசல்ட் கொடுத்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? டெக்னிக்கல் ஸ்கில் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த ஃபீல்டோட நிஜ உலக அனுபவமும் இன்புட்டும் முக்கியம். 2ம் சேரும்போது தான் மேஜிக் நடக்குது. கரெக்டா சொன்னீங்க. அந்த இணைப்பா சாத்தியமாக்குறதுக்கும் டீம் வேலையை ஸ்மூத் ஆக்குறதுக்கும் சில டூல்ஸும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா 3 வகை சொல்லலாம். 1, ஆர்கிடெக்சர் டயக்ராம் டூல்ஸ், லூசிட் சார்ட், draw.io மாதிரி. இது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸை
டேட்டா ஃப்ளோவை படமா காட்டி எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க ஷேர்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உதவும். ரெண்டாவது, கிளவுட் காஸ்ட் மானிட்டரிங் டூல்ஸ், AWS காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், அஷ்யூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி. இது கிளவுட் செலவை கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவும். இதுவும் ஒரு விதத்துல அக்கௌண்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். மூணாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் டூல்ஸ், டெராஃபார்ம், ஆன்சிபிள் மாதிரி. இது சர்வர், நெட்வொர்க் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோட் மூலமா IAC ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கவும் மேனேஜ் பண்ணவும் உதவும். இது ஸ்பீடையும் கன்சிஸ்டன்சியையும் அதிகப்படுத்தி மனுஷங்க பண்ற தப்ப குறைக்கும். ஆமா, இந்த டூல்ஸ் வெறும் டெக்னிக்கல் வசதி மட்டும் இல்ல. டயக்ராம் டூல்ஸ் நாம பேசின தெளிவை அதிகப்படுத்துது. காஸ்ட் டூல்ஸ் பொறுப்புணர்வை காட்டுது. ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஒத்துழைப்பா ஈஸியாக்கி டீமோட நெகிழ்வுத்தன்மையை சப்போர்ட் பண்ணுது. அப்போ இதுவும் ஒரு பேலன்ஸ்டு டீமை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. சரி, இன்னைக்கு நாம பேசினதை தொகுத்து பார்க்கலாம். டேட்டா ப்ராஜெக்டோட வெற்றிங்கிறது டூல்ஸை விட மனுஷங்களை தான் அதிகமா சார்ந்திருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு ஆர்கிடெக்ட்லேருந்து SME வரைக்கும் பலவிதமான ஆனா தெளிவா டிஃபைன் பண்ணப்பட்ட ரோல்ஸ் தேவை. இந்த ரோல்ஸ் தனித்தனியா வேலை செய்யாம பன்முகத்தன்மை, ஒத்துழைப்பு, தெளிவு, நெகிழ்வுத்தன்மைங்கிற குணங்களோட ஒரு பேலன்ஸ்டு டீமா இயங்கணும். டெக்னிக்கல் ஆளுங்களை ஓவர்லோட் பண்றது, பிசினஸ் இன்புட்டை கண்டுக்காம விடுறது மாதிரி பொதுவான தவறுகளை தவிர்க்கணும். கடைசியா, சரியான டீமை உருவாக்குறதுங்கிறது அதிர்ஷ்டம் இல்ல. அது ஸ்கில்ஸை பிளான் பண்ணி மேட்ச் பண்றது, கேப் ஃபில் பண்றது, இன்சென்டிவ்ஸை அலைன் பண்றது, கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்றது, லேர்னிங்கை வளர்க்கறதுன்னு ஒரு தொடர்ச்சியான வேணுமுன்னே செய்யற ப்ராசஸ். முக்கியமா என்னன்னா, சரியான ஆளுங்க சரியான ரோல்ல சரியான வழியில சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் டேட்டால இருந்து உண்மையான வேல்யூ வரும். நீங்க சொன்ன மாதிரி அந்த முக்கியமான காம்பினேஷன் டொமைன் நாலேஜையும் டெக்னிக்கல் திறமையும் ஒன்னா கொண்டு வர்றது தான் டேட்டா இன்சைட்ஸை நிஜமான பிசினஸ் ரிசல்ட்ஸை மாத்திர ரசவாதம். அதுக்கான சூழலையும் கரெக்டான டூல்ஸையும் தொடர்ந்து கத்துக்க வாய்ப்பையும் கொடுக்க வேண்டியது கம்பெனிகளோட பொறுப்பு. இந்த டீம் ஸ்ட்ரக்சர்ஸ், ரோல்ஸ், ப்ராசஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு கடைசி கேள்வி. நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, ப்ராஜெக்ட்ஸ்லயோ, இல்ல உங்க கம்பெனிலயோ இந்த டெக்னிக்கல் திறமைக்கும் பிசினஸ் அறிவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த முக்கியமான பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க உடனே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆனா நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய மாற்றம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க நன்றி.